எனக்கு தெரியும் காஷி நீங்க இங்க வருவீங்கன்னு. உள்ள வா. நீ எப்படி இருந்தாலும் வந்துருவேன்னு தெரியும். அப்புறம் எதுக்கு வெளியில என்னென்னமோ பேசிட்டு இருந்த? என்ன இது? உன்ன மாதிரி பேசுறதுக்கு கத்துட்டு இருக்கேன். பரவாயில்ல, நல்லாவே இருக்கு. வைன் குடிக்கிறியா? வேணா. ஆரஞ்சு இருக்கா? அதெல்லாம் இங்க இருக்காது. இதுக்கு முன்னாடி குடிச்சது இல்ல. ரொம்ப போதை ஒன்றும் ஆயிடாது இல்ல? அப்படிலாம் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடு. இதை ட்ரை பண்ணி பாரு. Cheers. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா? சொல்லு. பொண்ணுங்க குடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ நல்ல விஷயம் இல்லைங்க. சரி, என்ன பண்றது? என்னோட தனிமைக்கு இது ஒன்னே ஒண்ணுதான் மருந்து. உங்க குடும்பத்துல யாரா இருக்காங்க? யாரும் இல்ல. அப்பாவும் அண்ணனும் சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அம்மா இருந்தாங்க, அவங்களும் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தனிமையாயிட்டேன். நீங்க ஒன்றும் தனி ஆள் இல்லை, நான் இருக்கேன்ல உங்க ஃப்ரெண்டா. எனக்கு லைஃப் பார்ட்னரா தான் வேணும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரெண்டால வேண்டாம். நீங்க என் கூட கடைசி வரைக்கும் வருவீங்களா? அது நான் சும்மா காமெடிக்காக சொன்ன. பயந்துட்டீங்களா? யோ, நான் பயந்துட்டேன். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க ஸ்கூலுக்கே போனது இல்லையா? இல்ல, அப்பா கிட்ட 2 பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறதுக்கு காசு இல்லை. ஒருத்தர் தான் படிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. கங்காவை படிக்க ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாவோட வேலையை நான் பார்த்தாகணும்ல, அதான். உங்களுக்கு கங்கானா ரொம்பவே பிடிக்குமா? கங்கானா எனக்கு ரொம்ப உயிர். ஐயோ, பேசிட்டே சாப்பாடு வச்சிருந்ததை நான் மறந்துட்டேன். நான் போய் பார்த்துட்டு வரேன். என்னங்க? கை சுட்டுச்சு. நான் என்ன நினைச்சிட்டே போனேன்னு தெரியல. சடனா அவனுக்குள்ள கையை விட்டுட்டேன். கை ரொம்ப எரியுது. ஹலோ. நான் தான் பேசுறேன். காஷி, ஏதாவது நியூஸ் தெரிஞ்சுதா? அவ கல்யாணம் பண்ணிக்க முயற்சி பண்ணிருக்கா, அந்த அபிமன்யு கூட. அப்ப அதுக்குள்ள அபிமன்யுவை நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சே ஆகணும். அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க அப்பா ரொம்ப ஓவரா பேசிட்டான். கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கான். அந்த அபிமன்யு மசூரி போயிருக்கதா சொல்றான். இதோ லீவுக்கான். அப்ப கண்டிப்பா கங்கா அவன் கூட தான் இருக்கணும். நம்ம மசூரிக்கு போய் பார்க்கலாம். சரி. Hi. Hi. How can I help you? Actually, we are looking for a friend Abhimanyu. Abhimanyu Pandey. அவர் இந்த ஹோட்டல்ல தான் தங்கியிருக்காரான்னு சொல்ல முடியுமா? Actually, sorry ma'am. ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்க கஸ்டமர்ஸோட டீடைல்ஸ்ல வெளியாளுங்களுக்கு கொடுக்க முடியாது. இங்க பாருங்க, நான் ஒரு ஜர்னலிஸ்ட். அது மட்டும் இல்லாம அபிமன்யு எங்களோட ஃப்ரெண்டு தான். நாளைக்கு அவரோட பர்த்டே. அதான் அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு. சர்ப்ரைஸ்? யா. மேம் ப்ளீஸ் ஒரு few minutes வெயிட் பண்ணுங்க. Let me check the records. அபிமன்யு பாண்டே? ஆமா மேம், அவர் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. ரூம் நம்பர் 605. அவர் கூட ஒரு மேடமும் ஸ்டே பண்ணியிருக்காங்க.
யாரா இருக்கும்? சொல்லுங்க. கங்கா எங்க? எந்த கங்கா? யாருங்க நீங்க? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? கங்கா எங்கன்னு கேட்டேன். நீ சொல்ற கங்கா மங்கான்னு எனக்கு யாருன்னு கூட தெரியாது. சொல்றா கங்கா எங்க? நீ சொல்ற எந்த ஒரு கங்காவும் எனக்கு தெரியாது. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? என் தங்கச்சியை ஏமாத்துற நீ? என்ன ஏமாத்துறேன்? காஷி காஷி நில்லு. காஷி காஷி நில்லு. சொல்ற நிஜமாவே தெரியாதியா? வாழ்வா சாவான்ற விளையாட்டை பார்த்து எங்களுக்கு ஒன்றும் பயம் கிடையாது. நீதான் முடிவு பண்ணணும். வாழ போறியா இல்ல சாக போறியா? நிஜமா தான் சொல்றேன், எனக்கு எந்த ஒரு கங்காவே தெரியாது. 1 காஷி வேண்டாம். 2 சத்தியமா எனக்கு தெரியாது. காஷி ப்ளீஸ் தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க. ஓடு. காஷி வேண்டாம். பனாரஸ் போன உடனே அப்பா அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் சரி, கடவுள் விட்ட வழி. ஹலோ. ஆமா ஆமா இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க. சரி சரி ஓகே. யார் அது? அது வாரணாசி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால். கங்காவை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உடனே வர சொல்றாங்க. जय जय भागीरथी नंदनी मुंजय चकोर चंदनी नरनागंदिनी जय गंगे. எதுக்காகடா அபிமன்யு கொலை பண்ண? கேட்கல, எதுக்காகடா அபிமன்யு கொலை பண்ண? என் தங்கச்சியை காதலிச்சு ஏமாத்தி இருக்கான். இப்ப வேற ஒரு பொண்ணு கூட இருக்கான். பெற்று இருந்தா அவளையும் கொண்டிருப்பேன். அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? உன் மனசுல என்ன பெரிய ஆபீசர் நினைப்பா? நீயே உன்னத்த முடிவெடுத்து உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருப்ப. என் தங்கச்சிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். தங்கச்சிக்காக என்ன வேணா பண்ணுவியா? உப்பு தின்னவன் தண்ணிய குடிச்சே ஆகணும். அப்போ உன் தங்கச்சிக்காக நீ அவனை கொலை பண்ணிருக்க. இப்போ உன் தங்கச்சியும் செத்துட்டா. இப்ப எல்லாம் முடிஞ்சுதா? கடவுளுக்கு தெரியும் ஒருத்தன் பண்ண தப்புக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுன்னு. இப்ப பாரு, உன் வாழ்க்கை ஃபுல்லா ரொட்டியை தின்று ஜெயில இருக்க போற. தேவராஜன, இவன்ட்டு மொத்த ஸ்டேட்மெண்ட்டையும் வாங்கிக்கிங்க. ஏதாவது அதிக பிரசங்கத்தனம் பண்ணான்னு வைங்க, முட்டிக்கு முட்டி தட்டி எடுத்துருங்க. அப்புறம் பாத்துக்கலாம். கொடுங்க. ஸ்ருதி, நாங்க வந்துட்டோம். நீ எந்த ரூம்ல இருக்க? 6 அங்க இருக்கு. இது இருக்கு. வாங்க. உங்க 2 பேரையும் நான் காலேஜ்ல பார்த்தேன். அப்பத்துல இருந்து உங்ககிட்ட நான் பேசணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நீங்களும் என் தங்கச்சி கங்காவும் ஃப்ரெண்டு தானே? ஆமா. கங்கா என்னோட கிளாஸ்மேட் தான். நான் சொன்னல, கங்கா அந்த காலேஜ்ல தான் படிச்சிட்டு இருக்கான்னு சொன்னல. எங்க தான் இருக்கா கங்கா? அவ எங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்ச நாளா அவ அப்செட்டா தான் இருந்தா. எதுக்காக அப்செட்? எங்க கிளாஸ்ல ஒரு பையன் இருக்கான். யார் அந்த பொண்ணு? அது